கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 கவலைகளை மறந்து தன்னுடைய செயல்பாடுகள சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 2 பகுதியா பிரிச்சுக்கிறோம். முதல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மன அழுத்தங்கள், போராட்டங்கள் கிட்டத்தட்ட அண்ணன் சொன்ன மாரியும், ஐயா சொன்ன மாரியும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக தன்னையே தானே தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய லைஃப் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக நம்ம லைஃப்ல ஒரு சந்தோஷம் வந்துராதா? நம்ம எதையாவது நினைச்சத நடத்திருவோமா? தன்னுடைய புரிஞ்சுகிட்ட ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிராதா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாரையும் லைக் பண்றாங்க. ஏன்னா, இது ஒரு ஸ்வீட் வச்சுட்டோம்னா, எறும்பு எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்வீட்ட தேடி எறும்பு வந்துருது. அப்ப காரணம் என்னன்னா, அந்த ஸ்வீட்ட எப்படியா எறும்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அதே மாரி தான் கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு வீட்லயோ, ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்தாங்கன்னா, அவங்கள எப்படி பயன்படுத்தணுங்கிறத கூட சார்ந்த அத்தனை பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இவங்கள கொஞ்சம் அ ஒரு அன்பா பேசினா போதும். இவங்க இருக்கிறத தானம் பண்ணிருவாங்க. அது வேலையோ, தொழிலோ அல்லது பணமோ, எதனாலும் விட்டு குடுக்குற மனப்பான்மையில இருப்பாங்க. ஈஸியா இவங்ககிட்ட வாங்கிரலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தனால தான் 3 வருஷமா